ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் துபாய் லைவ் யூடியூபர். இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? என்ன பச்சை பச்சைன்னு ஏதோ காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கா? திஸ் இஸ் கால்ட் பனானா ட்ரீயில் வந்திருக்கிறேன் இன்றைக்கி. அப்போது என்ன திடீர்னு துபாயில் வண்டியை காமிச்சவன், வேறு ஊரில் காமிச்சவன், ஊராக போனது, திடீர்னு பச்சை பச்சை வருங்க, காற்று எப்படி அடிக்க வருங்க, சில அடிக்குது. இன்றைக்கி விவசாயத்தை காப்போம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. இங்கேயே பறிச்ச கொய்யாக்கா தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, பச்சை பச்சைன்னு இருக்குதா எல்லா இடமும். ஸோ என்ன பாருங்கள், இப்போ கேட்டை திறந்த உடனே என்ன இருக்குதுங்க, கீரை செடி. இதெல்லாம் கீரை போட்டிருக்கு. இது வந்து அவரைக்கான்னு நினைக்கிறேன், கடந்த இடக்கா. இது எறும்பு முசுறு கடிச்சா பின்னிரும். அப்புறம் இது வந்து பாக்கு செடி. பாக்கு நிறைய பேருக்கு தெரியாது, இந்த வெத்தலையிலலாம் வச்சு சாப்பிடுவாங்க பாக்கு. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து தேங்காய், கோகோனட். இது வந்து பனானாலே நிறைய வெரைட்டியான பனானாலாம் இருக்குது. ஸோ இது இங்கேயே பறிச்சது, யாருமே இல்லை தோட்டத்தில். ஸோ நானே பறிச்சிட்டேன். கொய்யாக்கா எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்க. இதுவும் ஒரு கீரை தான். இது பனானா, இது மேங்கோ. அப்புறம் இது சேனை. இதெல்லாம் போய் ஏறி போகணும். பாத்தி கட்டியிருக்காங்க. காற்று மட்டும் நல்ல காணிப்பேன். வெளியே நல்ல ஒரு சீனரி இருக்குங்க. ஸோ இது வந்து வெண்டைக்காயெலாம் பறிச்சிட்டாங்க. இது சேனை. அப்புறம் இது மல்லிச்செடி, ஜாஸ்மின் ஃப்ளவர். அப்புறம் ஒரு கிணறு இருக்குது, கிணத்துல தண்ணி கிடக்கான்னு பார்ப்போமா? தண்ணி கிடக்கு. அப்புறம் விவசாயிகளை சந்திக்க போகிறோம். நம்ம 2 விவசாயிகள் இருக்காங்க இங்கே. அவங்கள தான் இன்றைக்கி நேர்காணல் பண்ண போகிறோம். இங்கே என்னெல்லாம் செடி இருக்கோ அதையும் நான் காமிச்சிட்றேன். கொய்யாக்காய் செடி இருக்குது. 2 விவசாயிகள் அயராது உழைச்சிட்ருக்காங்க. இது பேர் தடியங்காய், சொரைக்காய் என்னவருங்க. சொரைக்காய் எங்கே இருக்குது? இந்த இருக்குது. இது வந்து முருங்கைக்காய் நிறைய கிடக்கு, பூ காய்ச்சிருக்கு. என்ன பாருங்க, முருங்கைக்காய் ஏங்க புங்க பாருங்க. முருங்கைக்காய் பாருங்க. நான் 2 விவசாயிகளை தான் தேடி வந்தேன், இன்னும் காணலை எங்கன்னு. இதுவும் ஒருவான கீரை. இந்த ப்ரெஷருக்கெல்லாம் இந்த கீரையை அவிச்சு குடிப்பாங்கன்னு நினைக்கிறேன், சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வெண்டைக்காய் பார்த்தோம். இது மிளகா. இங்கே பாருங்க, இது மிளகா, ஃபுல்லாக மிளகா இருக்குது. அப்புறம் இது வந்து கத்திரிக்காய். ஒரு விவசாயியை பார்த்துட்டேங்க. அந்த விவசாயியை நான் காணிக்கிறேன், பேட்டி காண போகிறோம், நேர்காணல். அவங்க இது வந்து கத்திரிக்காய் இருக்குதா, பறிச்சு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அப்போது இவங்கள்ட்ட தான் நேர்காணல் இருக்குது. கத்திரிக்காய் இந்த தண்ணி வந்துச்சு பாருங்கள். தண்ணியோட பார்த்தோட தான் இங்கே தண்ணி ஆறு மாதிரி தண்ணி வருது பாருங்கள். ஸோ நேர்காணலுக்கு வந்திருக்கிறேன். ஒரு விவசாயியை பார்த்துருக்குறேன். ஒரு விவசாயி நம்ம கேமரா எடுத்தோடனே நாங்கள் இது கத்திரிக்காய் நிறைய கிடக்கு, இந்த கிடக்கு பூவெல்லாம் பூத்துருக்கு. இது ஒரு கீரை, தென்னை மரம். அப்புறம் இந்த ஒரு விவசாயியை பார்த்துட்டேன். அப்படியே தோட்டத்துக்குள்ளே வந்தேன். அப்படி ஒரு விவசாயியை பார்த்துருக்குறேன், லேடிஸ் விவசாயி. ஆம்பளை விவசாயி தான் பார்த்துருக்கீங்க, இது பொம்பளை விவசாயி. அவங்கள்ட்ட நம்ம ஒரு நேர்காணல் பண்ண போகிறோம். சரி
ஹலோ மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நல்லா இருக்கீங்களா? இது என்னது கூடையில்? கூடையில் காய் பறித்து வச்சுருக்கேன். என்ன காய் பறிச்சிருக்கீங்க? பையில கத்திரிக்காய், வெண்டைக்காய். கத்திரிக்காய் பறிச்சிருக்கீங்க. ஆமாம், வெண்டைக்காய், பச்சை மிளகு. பச்சை மிளகு இருக்கு. இதெல்லாம் உங்கள் காட்டிலேயே பறிச்சதா? ஆமாம், எங்கள் காட்டில் இல்லை, எங்கள் தோட்டத்திலே. தோட்டம், இது வந்து தோட்டம் சொல்லுவாங்க. இயற்கை உரம். இயற்கை உரம், உரமே போடுறது கிடையாது. ஆமாம், சாணி உரம் மாத்திரம். சாணி, ஆட்டாம்புழுக்கை உரமும் அது மட்டும் தான் போடுறீங்க. சரி, இது என்னது? இது பச்சை கலரில் ஏதோ ஒன்று இருக்குது. இது பைத்தங்கான்னு சொல்லுவாங்க. பைத்தங்காலா? ஆமாம், தோரம் வைக்கலாம். சட்டப்பயிர். அது ஒன்று பாருங்க பார்ப்போம். நல்லதா? அது ஃபுல்லாக பாருங்க. சரி, காலையில் அவ்வளோ பறிச்சுட்டு போயிட்டீங்களா? இது வந்து பைத்த காணிங்க. இதெல்லாம் நல்ல சத்து உள்ள பொருள். சத்து உள்ள பொருளா? சரி, தோட்டம் நல்லா பார்த்துருக்கீங்களே. வேற என்ன காய்கெல்லாம் பறிக்க வந்தீங்க? பாவைக்காய் இருக்குதா? பாவைக்காய் இருக்கு. அப்படியே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட டெய்லி லைஃப் என்னது, அதெல்லாம் பண்ண போகிறோம். அப்படி தெரியாமையே, அவங்களுக்கு தெரியாமல் கொய்யாக்காய் பறிச்சு வச்சுருக்கோம் அவங்க தோட்டத்துலேருந்தே. அது சாப்பிட்ருவோம். அது என்னது? மாங்காவா? மிளகா. விளையில அப்போ பறிடுவோங்க. பச்சை மிளகா எல்லாம் பச்சை மிளகா பறக்கிறோம். இன்னொரு மெயின் விவசாய காணலை, வெக்கப்பட்டு வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். தண்ணி அடைக்க. ஓ, தண்ணி அடைக்க வந்துட்டாலா? சரி வாங்க, அங்கே போயிட்டு பார்ப்போம். தான் தோட்டம், தண்ணி அழகாக வருது பாருங்கள். கொய்யாக்காவும் இருக்குது. தோட்டத்துக்காரர் பார்த்தாருன்னு எனக்கு கொண்டுட்டார். அப்படியே தான் வச்சுருக்கேன், அப்படி சாப்பிட்டுக்கலாமா? இதுதான் இந்த சிப்ஸ் போடக்கூடிய நேத்திரங்காய். உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லிடுங்க. ஏந்தங்காயா? அது சரி. பூசணிக்காவும் இருக்குது போல இருக்க இங்கே. பூசணிக்காய் கிடக்க கைஸ். பூசணிக்காய் இருக்குது, அதையும் போய் பார்த்துருவோம். ஏம்மா, பூசணிக்காய் எங்கே தான் பண்ண? சி, புழுலாம் இருக்குது. பூசணிக்காய் அண்டா ஒன்று இருக்குது, அண்டா ஒன்று இருக்குது, கடிக்குது. அண்டா ஒன்று இருக்குது. இயற்கை விவசாயம், உரமே போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக தான் இருக்குது. அது அப்பாட்ட தான் கேட்கணும். அது இது பூசணிக்காய் பறிக்கப்பா? எப்படி பறப்ப? பூசணிக்காய் பறிக்க போகிறோம். பெரிய பூசணிக்காய் பார்த்து இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஹார்வெஸ்ட். இதுக்குள்ளே பாம்புலாம் கிடக்கும். இதுக்குள்ளே கீரை. எது பெருசு? 3 கிடக்கு. இது பெருசா? 1 2 3 இந்த ஒன்று கிடக்கு. எல்லாமே ஒரே சைஸில் தான் இருக்குது. இது சின்னது, இது கொஞ்சம் பெருசாக கிடக்க மாதிரி இருக்குது. பறிச்சிருமா? ஒரு சமயம் நான் பறிச்சிட்டு கூப்பிட்றேன். பறிச்சாச்சு பூசணிக்காய். இது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ வரும். இன்னொரு பெரிய விவசாயி இருக்கார், அவர்கிட்டையும் போய் நேர்காணல் பண்ணணும். அவரை தான் தேடி தேடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்கார். இருட்ட போகுது பாரு. மலை இருக்குது, அழகான மலை அடிவாரம், தோட்டம். இந்த வீடியோ பெருசாக தான் இருக்கும், இருந்தாலும் பார்க்குறது மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். ஓகே, கத்திரிக்காய், வாழை. கைஸ், அடுத்த விவசாயியை நம்ம பார்த்துட்டோம். விவசாயிட்ட நேர்காணல் பண்ணுவோம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? என்ன ரொம்ப பிஸி டைமில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? கானுக்கு தண்ணி கோரி விடுவோம். கானுக்கு தண்ணி விடுவீங்களா இல்லை கான்லேருந்து தண்ணி ஊற்றுறீங்களா? கான்லேருந்து செடிக்கு தண்ணி கோரி ஊற்றுவோம். கான்லேருந்து செடிக்கு தண்ணி ஊற்றுறீங்க. சரி, இந்த பூசணிக்காய் உங்கள் தோட்டத்துலேருந்து தான் பறிச்சது.
இதுக்கு இப்போ உரம் போடுறீங்களா இல்லையா? உரம் கிடையாதுங்க, தனியாக தான், உரமே கிடையாது. உரமே கிடையாது, இயற்கை உரமா? ஆமாம். இதில் என்னெல்லாம் போடுறீங்க? சாணி, ஆட்டாம்புழுக்கை. சாணிங்கிறது இந்த கவுலேருந்து கிடைக்கிறது, மாட்டு சாணம். அது ஆட்டிலேருந்து கிடைக்கிறது ஆட்டாம்புழுக்கை. காற்று மட்டும் நல்லா இருக்குது. தண்ணி எங்கேருந்து கொண்டு வரீங்க எல்லாத்தையும்? இது குளத்துலேருந்து தண்ணி பாய்ச்சிருக்கீங்களா? ஆமாம். அது இதெல்லாம் நீங்கள் வேலையை முடிச்சுட்டு எனக்கு குளத்துல எங்கேருந்து கொண்டு வந்தீங்க காமிச்சு கொடுவீங்களா? சரி. இது என்ன செடி போட்டிருக்கீங்க? இது கத்திரிக்காய். இது கத்திரிக்காய், வழுதலைங்காய், அப்புறம் வந்து மிளகா. இது வழுதலைங்காவா? ஆமாம். இது வழுதலைங்காய், மிளகா. ஆமாம். ஏத்தன். இது ஏத்தங்குள்ளையா? ஏத்தன், சிங்கம். சிங்கம் வேறு இருக்கா? சிங்கம்னா என்னது? சிங்கம் பழம். மஞ்சள் கலரில் இருக்குதா? ஆமாம். மஞ்சள் கலரில் சின்னதாக இருக்கிறது. பேயம்பழங்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸ்ஸு. இன்னொரு விவசாயி கோவப்பட்டுட்டே வராங்க, என்னன்னு தெரில. அவங்க ஏதோ நேரம் ஆகிட்டுன்னு சொன்னாங்க, ஏன்னா இருட்டின்னா இருக்க மாட்டாங்க வெளியே. பார்த்தீங்களா, இந்த விவசாயி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எப்போ முடியும்னு தெரில. விட்டா நம்ம காலையும் ஊற்று குளிப்பாட்டி வச்சுருவாங்க போல இருக்குது. சரி, இன்னும் ஒரு நிலா இருக்குது பாருங்க. நிலா இருக்குது. எப்படி கொண்டு போய் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிருவா எல்லாத்தையும்? ஆமாம், நான் கொண்டு வரேன். பையன் கொண்டு வச்சுருக்க, வாசலில் கொண்டு வச்சுரு. வாசலில் வச்சுருவாங்க. அப்புறம் நம்ம போய் எடுத்துட வேண்டியதான். இந்தா இது 2 கிலோ இருக்கு. கை ஃபுல்லாக தொலி ஆயிடுச்சு. தொலியில் வேலை பார்த்தா தான் சோறு நம்மளுக்கு, இல்லைன்னா கிடையாதுங்க. ஒரு கான்லேயும் வளர்ந்துருக்கு. இது வந்து கருவேப்பிலை, கறி லீஃப். தக்காளியா? தக்காளி இருந்துச்சே, நான் இப்போ தான் இங்கேயே பார்த்தேன். தக்காளி செடி பார்க்குறேன் சார். தக்காளி செடி. ஐயோ, தக்காளி எங்கே பாருக்கு? தக்காளி நான் இப்போ 2 தக்காளி பார்த்தேனே, ஆனால் பழுக்கலை. தக்காளி பார்க்க போகிறோம். தக்காளி வேட்டை. வாங்க, தக்காளி வேட்டை. இது சப்போட்டா. பாவைக்காய் பறிச்சியா? பாவைக்காய் பறிக்கல, அப்போ நேற்று பறிச்சிட்டு அப்புறம் அங்கே வீட்டில் இருக்கா பாவைக்காய்? ஆமாயா, கேட்டு நான் 2-3 நாள் பார்த்தேன். இப்போ நேற்று பறிச்சு வந்து போட்டேன். இப்போ பார்த்தியா? இப்போ பெருசாக இருந்தால் சின்னதாக இருந்தா? சின்ன பெரிய பாவைக்காய் தான். பெருசாக இருந்தால் பறிச்சிட வேண்டியதானே. என்ன பறிச்சிட்டு வர வரும்போது சப்போட்டா. இருட்டில் மூஞ்சி தெரியுதான்னு தெரில. தக்காளி எங்கே இருக்குது? இது ஒரு கேன்சருக்குள்ள. இது என்ன? இது கீரை, அகத்திக்கீரை. பூவெல்லாம் நல்ல விலை கூடுதல். சத்து அவ்வளவுமே உடம்புக்கு நல்லது. நல்லதா? பூவு, காய் எல்லாமே. காய் சாப்பிட மாட்டாங்க, இலையும் பூ இலையெல்லாம் சாப்பிடுவீங்களா? இன்னும் இதில் ஒரு செடி வாடி கிடக்க வளர்ந்துட்டு. எனக்கு இது மரம் வைக்கல இஷ்டமே இல்லை மகன். எனக்கு இப்படி தான் தோணுது. 40,000 ரூபாய்க்கு கண்டு வாங்கியிருக்காளே. சரி. 2 வருஷம் கழிச்சு போட்டோம்னா இது கொய்யாக்காய். இதெல்லாம் பார்த்தேன், கொய்யாக்காய். இருட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொய்யாக்காய் கிடக்கா வேற நடக்குறேங்க. கொய்யாக்காய் என்ன குளத்தில் தள்ளிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு குளத்துல போய் தள்ளி விட்டா, அப்புறம் நம்ம வீடியோ எடுக்க போகிறோம்னு சொன்னோடனே இப்போ தண்ணி கோரி ஊற்ற ஆரம்பிச்சிட்டா. இறஞ்சிருச்சு அதுக்குள்ளே டக்குன்னு. ஏப்பா போய் அந்த ஊத்தாண்டாம்பா அதை தண்ணி. இந்த செடியை வாசலில் கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் கூப்பிட்றேன். இது நான் முருங்கை. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையில் தான் இனி தண்ணி ஊற்றணும். நான் இப்போ தான் கேமரா எடுத்து வந்து இது கருவேப்பிலை, கறி லீஃபு. அதில் ஒரு செடி இருந்துச்சு, அதை காணிக்க மறந்துட்டேனா. ஒரு அருமையான சூழ். என்னம்மா அது இப்போ கொய்யாக்காய் பார்க்கலாம்ல. கொய்யாக்காய் பாருங்கள். இந்த கொய்யாக்காய் நான் சாப்பிடல ஆக்சுவலி. கொய்யாக்காய் இந்த கொய்யாக்காயில் வித்து கூடுதல். வித்து பெருசாக இருக்கும். நம்ம வந்து மின்மிட்டி பூச்சி டிங், மின்மிட்டி பூச்சி. பாக்கு மரம். இது நாளைக்கு ஊற்றிக்கலாம்ப்பா. நாளைக்கு
இருட்டாக இருக்குது. இப்போ ஆல்ரெடி டைமு 7 ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிருந்து எப்போ வர்றது? வெளியே அடைக்கணுமா? அங்கே அடைக்கணுமா? அடைக்கணுமா? தண்ணி செடிக்கு ஓஸ் மூலியமும் ஊற்றலாம். ஓஸ் மூலியம் ஊற்றினா டைம் எடுக்கும். இப்போ தண்ணி வருது குளத்தில். அந்த குளத்தை காணிக்கிறது தான் வீடியோ கொண்டு வந்தேன். நாளை காலையில் காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டினியூஸ்லேயே காமிக்கிறேன். குளத்துலேருந்து தண்ணியை பொறுக்கி எப்படி கொண்டு வரோன்னு. இருட்டிகிட்ருக்கு. தெரியுதா தண்ணி எப்படி ஊற்றுறாங்கன்னு? என்ன ஊற்றிங்களா? கோரி கோரி ஊற்றுறது காமிக்கிறேன். கஷ்டம். சரி, கோரி கோரி இருட்டாயிடுச்சு. இன்றைக்கி விவசாயம் காப்போம் அப்படின்னு ஒரு சேனலில் வீடியோ போட போகிறேன். இருட்டாயிடுச்சு. நான் டார்ச் எடுத்துட்டா. இருட்டாயிட்டு போய் டார்ச் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஆமாம், டார்ச் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எங்கே பாருங்க, டார்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு அது இருட்டிடுச்சு. நல்லா காற்று நின்றுச்சு. உடனே நின்றுச்சு. இவ்வளோ நேரம் காற்று நல்லா அடிச்சு இப்போ சொட்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன பாருங்க, இப்போ தண்ணியை க்ளோஸ் பண்ண போகிறோம். தண்ணி இங்கே வர வந்துருச்சு. 10 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இங்கே வந்துருச்சு தண்ணி. தண்ணி எப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க நினைக்கிறேன். பகலில் காஞ்சா நல்லாயிருக்கும். வந்தது பகலில். அப்புறம் சூரியன் மறைஞ்சிருச்சு. காற்று திடீர்னு வருது, திடீர்னு போகுது. இருட்டாக இருக்குது, தெரியலேன்றல. முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சான்னு நாளைக்கு அடிக்க வேண்டியதானே? இருட்டிடல. வா, அடைச்சிட்டு வந்துடும். இதை அப்படி போட்டு நடந்து போகிற பாருங்க. இதுக்கு மேலே போக முடியாது. செளியாயிடும். ஃபுல்லாக செளியாக இருக்குது. செளியாக. ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பை. லைட்டு போட்டாச்சு. இதான் ஸ்டோர் ரூம். மிஷின் இது. அப்புறம் மருந்து. இதெல்லாம் குடித்தா அவ்வளோந்தான், காலி. ஆல் கிளியர். இது குடித்தாலும் ஆல் கிளியர். வேண்டாம். அரிசி இருக்குது. அப்புறம் ஃபேனு. இது ஏதோ மரம். அப்பா, இது வந்து வெத்தலை செடி. நான் சொன்னல பாக்குன்னு சொன்னது வெத்தலை செடி ஒன்று. வெண்டைக்காய் ஒன்று. ஆமாம், அரைச்சிட்டு வந்துடுமா? வெண்டைக்காய் நீ சொன்ன இது இது வைக்கணும்ல, மம்முட்டி. வெண்டைக்காய் விஷமே கிடையாது, மருந்தே அடிக்கிறது கிடையாது நம்ம தோப்பில். எப்போ வேணாலும் பறிச்சிடலாம். இது மஞ்சள் கடை கத்திரிக்காய். 2 லைட்டு போட்டுட்ருக்கேன். இது வெத்தலை. இதெல்லாம் பீடா பான் இதெல்லாம் உருட்டி கரெக்டான ஒரு நீடா போம்பா. போய் தண்ணி அடைக்க போகணும். அடைக்க போகும்போது காமிக்கிறேன். இருட்டில் தான் போக போகிறோம் இன்றைக்கி. சாரி, இருட்டில் தான் போக போகிறோம் இன்றைக்கி. நானே இருட்டில் நிற்கிறேன். லைட்டு தெரியுது பார்த்தீங்களா? அங்கே தான் தண்ணி அடைக்க போகிறோம். தண்ணி திறந்து விட்றோம். தண்ணி இப்போ கிணத்துல போய் அடிக்கணும். அடைக்கிற கிணறுல குளத்தில். அதனால் இப்போ திறந்து விட்டு அப்படி மேலே போய் அடைச்சிட்டு வரணும்.
அடைச்சாச்சா ஒரு வழி அடைச்சாச்சுன்னு வரும். இது அடைச்சாச்சு, இது வேலி. இன்னொரு வழி போய் காமிக்கிறேன். அடைச்சாச்சு. இப்போ இதுதான் சரி, இதெல்லாம் இது தாமரை இலை அடைச்சி பிடிச்சாச்சு. சரி, ஓகே கைஸ், பாய். காலையில் காமிக்கிறேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.